இன்று நாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான கேரட் பொரியல் எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் இவைதான். முதலில் 400 கிராம் நறுக்கிய கேரட், இது பொரியலுக்கு முக்கியமானது. அடுத்து 100 கிராம் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம், இது பொரியலுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். அத்துடன் 2 முதல் 3 பச்சை மிளகாயை நீளவாக்கில் கீறி வைத்துக் கொள்ளுங்கள். காரத்திற்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். மேலும் 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், இது பொரியலுக்கு ஒரு மென்மையான சுவையையும் நல்ல மணத்தையும் சேர்க்கும். தாளிப்பதற்கு அரை டீஸ்பூன் கடுகு மற்றும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு தேவை. இவை பொரியலுக்கு ஒரு நல்ல வாசனையை தரும். சிறிதளவு கறிவேப்பிலை, இது உணவுக்கு நறுமணத்தையும் சுவையையும் சேர்க்கும். தேவையான அளவு உப்பு மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த பொருட்கள் அனைத்தும் உங்கள் சமையலை எளிதாக்கும். இந்த எளிய பொருட்களை கொண்டு ஒரு அற்புதமான கேரட் பொரியலை உருவாக்கலாம். முதலில் துருவிய கேரட்டை மென்மையாகும் வரை தண்ணீரில் 10 முதல் 15 நிமிடம் வேக வைக்கவும். இது கேரட் சமமாக மற்றும் விரைவாக சமைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. முதலில் நறுக்கிய கேரட்டை வேக வைத்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும். பிறகு தாளிக்க தொடங்கவும். ஒரு கடாயை அடுப்பில் வைத்து நன்கு சூடாக்கவும். கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்ததும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடவும். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். உளுத்தம் பருப்பு சிவந்ததும் சிறிதளவு கறிவேப்பிலையை சேர்த்து தாளிக்கவும். கறிவேப்பிலை எண்ணெயில் பட்டு பணப்படவென வெடிக்கும் போது ஒரு நல்ல மணம் வரும். இந்த தாளிப்பு பொரியலுக்கு ஒரு அற்புதமான சுவையையும் பலத்தையும் கொடுக்கும். இந்த செயல்முறை பொரியலின் சுவைக்கு மிகவும் முக்கியமானது. இப்போது வேக வைத்த கேரட்டை வதக்கிய வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாயுடன் கடாயில் சேர்க்கவும். கேரட்டை மசாலா பொருட்களுடன் நன்கு கலக்கவும். கேரட்டை நன்கு கலந்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். இறுதியாக துருவிய தேங்காயை பொரியலின் மேல் தூவி மெதுவாக ஒரு முறை கலந்து விடவும். தேங்காய் சேர்த்த உடனேயே அடுப்பை அணைத்து விடவும். இப்போது சுவையான மற்றும் ஆரோக்கியமான கேரட் பொரியல் தயார். இதை சூடான சாதம், சாம்பார் அல்லது ரசத்துடன் சேர்த்து பரிமாறலாம். இந்த கேரட் பொரியல் ஒரு எளிய மற்றும் சத்தான உணவாகும். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவு. இந்த செய்முறையை உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பொரியல் உங்கள் உணவுக்கு ஒரு அற்புதமான துணையாக இருக்கும். கேரட் பொரியல் ஒரு எளிய தென்னிந்திய மகிழ்ச்சி.